அந்த குழந்தை முகத்தை பார்க்குறீங்களா, உங்களுக்கு இறக்கம் வரலையா அப்படின்னு, உன்னையும் புள்ளையும் கொன்னுடுவேன், என்கிட்டலாம் வச்சுக்காத அப்படின்னு என்ன மிரட்டினாங்க மேடம். அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர். அதுவும் அவர் வந்து எனக்கு அவங்க வந்து ஃப்ரெண்டு மூலியமா எனக்கு பண உதவி பண்ணுறாங்களா. இத்தனை நாள் பண்ணுவேன், என் அம்மா அப்பா தான் பண்ணுறாங்க. எனக்கு உதவியா செஞ்சு இந்த குழந்தைய வயிற்றுல வச்சு ரேவதின்ற அக்கா தான் எனக்கு பண்ணியிருந்தாங்க. அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு சேஃப்டி. இப்போ நாளைக்கு அவங்களுக்கு எதனா வச்சுன்னா நான் பார்ப்பேன். என் ஃபேமிலி விட்டு வந்து பார்க்க முடியுமா? எங்கள் ஹஸ்பண்ட் ஒத்துக்குவாரா? ஒத்துக்க மாட்டார். அவளுக்கு நான் தான் பார்க்கணும் எதுவாக இருந்தாலும். இப்போ எனக்கு எதனா ஒரு பிரச்சனைனா அவள் தான் வரணும். நான் எவ்வளோ சொன்னேன், வேணாம் போவாத, தனியாக சென்னைக்கு போவாத, அவங்க கூட போவாத, தனியாக போவாதுன்னு எவ்வளோ கேட்கவே இல்லை. 13 மாப்பிள்ளை வந்தாங்க மேம். மாப்பிள்ளை வந்து ஊடேறி பொண்ணு கேட்டு வந்தாங்க. யாரையும் பிடிக்கலன்னு சொல்லி எங்களுக்கு பை வாங்கிச்சு மேம். இது பொண்ணு நான் கேட்டேன், நீ லவ் மேரேஜ் தான் பண்ணணும், வீட்டில் பார்த்து வைக்கிறது பண்ணக்கூடாது. கடமாகிட்டாங்களே.